மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவுல எந்த ஒரு செய்தியையும் போடாதீங்க. ஒரு மனைவியாக இல்லை, கடைக்கோடியின் தொண்டருக்காக நான் இதை கேட்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேருடைய மனது அது வலித்திருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் இது மிகப்பெரிய ஒரு மனவலியை கொடுத்திருக்கிறது. கேப்டனை பற்றி ஒரு வார காலத்திற்கு முன்பு ஏதேதோ வதந்திகளை எல்லாம் நீங்கள் பரப்பினீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னாடி கட்சி வேஷ்டியை கட்டி தலைவர் அவர்கள் உங்கள் முன்னாடி உட்கார்ந்திருக்கார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக கேப்டன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். என்றைக்குமே உங்கள் அள்ளியாக கேப்டன் கொடுத்த நமக்கு அந்த வேலையை சரியாக செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, எந்த லட்சியத்திற்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் அத்தனை பேருடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு கட்சி. கேப்டனுக்கு இன்னைக்கு கடைக்கோடி தொண்டர்களுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு உண்மை தொண்டர் தான் நம்மை பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். கேப்டனை பற்றி ஒரு வார காலத்திற்கு முன்பு ஏதேதோ வதந்திகளை எல்லாம் நீங்கள் பரப்பினீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னாடி கட்சி வேஷ்டியை கட்டி தலைவர் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்திருக்கார். தயவு செய்து உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால், யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவுல எந்த ஒரு செய்தியையும் போடாதீங்க. ஒரு மனைவியாக இல்லை, கடைக்கோடியின் தொண்டருக்காக நான் இதை கேட்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேருடைய மனது அது வலித்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் அதற்காக காயப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் எங்கள் அன்பு சகோதரர்கள் என்பதற்காக தயவு செய்து உங்களுக்கும் அந்த பொறுப்பு உணர்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து நிச்சயமாக இனி வருங்காலங்களில் எந்த ஒரு தகவலை, எந்த ஒரு செய்தியை பரப்பினாலும் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று ஒட்டுமொத்த எங்கள் கழகத்தின் தொண்டர்கள் வாயிலாக உங்களுக்கு நான் அன்பு கட்டளை விடுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இது மிகப்பெரிய ஒரு மனவலியை கொடுத்திருக்கிறது. நாங்கள் தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறோம்.